ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோட வீடியோ தாங்க இன்றைக்கி தொடர்ச்சியாக வருது. வாங்க, ஒரு வழியாக ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பசங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வேனில் ஏறியாச்சு. வேனில் எல்லாரையும் ஏற்றிட்டு பிக்கப் பண்ணி நேராக எங்கே வந்தோம் அப்படின்னா, காரைக்குடி தேவக்கோட்டை குலசாமி இருக்கிற ஊரோ திட்டுக்கோட்டை. நம்ம கிணத்தடி கருப்பர் இருளாயம்மன் 2 பேரையும் பார்க்குறதுக்காக வந்துச்சு. அம்சமாக சூப்பராக 18ஆம் படி கருப்பு 18 படியில் ஏறி எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. மரத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ விழுதுகள் விட்டு ஆலமரம் எப்படி இருக்க பாருங்க தலைச்சி போய். அதுக்கு பக்கத்தில் குளத்துக்கு அவ்வளோ பெரிய குளங்க. அந்த குளத்தில் அவ்வளோ தாமரை இலையும் பூவும் தண்ணியே தெரியாமல் நல்லா தக்கன்னு இருந்துச்சு. தண்ணியும் நிறையா இருந்துச்சு. ஒரு டைம் நம்ம போகும்போதெல்லாம் பையன் கல்யாணத்தப்பெல்லாம் போயிருந்தோம், பத்திரிக்கைக்கு போனப்பெல்லாம் அப்படியே வறண்டு போய் கிடந்துச்சு. அதை கூட எடுத்து வீடியோ போட்டுருந்தேன். இப்போ சீசன் போல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். அதை போய் ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பொங்கல் வைக்க ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த ஊரில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம அக்கா இருக்காங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. விறகு அடுப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, அடுப்பை பற்ற வைமா அப்படின்னா அடுப்பெல்லாம் பற்ற வச்சு விறகு அடுப்பெல்லாம் பற்ற வச்சு பல வருடங்கள் ஆகுது. மாமியார் வீட்டில் பற்ற வச்சுது, இப்போ பற்ற வைக்க தெரில. அதனால் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை சூடத்தை வச்சு பற்ற வச்சுக்கிறேன்னு அவங்க வந்து நவருமா அடுப்பு பற்ற வைக்கிறதுல நானும் அதை பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து ஹெல்ப் பண்ணி அடுப்பை டக்குன்னு எரிய விட்டாங்க. அது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எப்படி எரிக்கணும்னு தெரியும். வந்தமாக பிச்சு வச்சோமா எரிச்சோமா தக்கன்னு எரிச்சு விட்டாங்க. நான் பானையெல்லாம் கழுவிட்டு அதில் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு மங்களகரமாக ரெடி பண்ணணும். பானை அடுப்பு விறகு எல்லாமே அந்த அக்கா வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம். தண்ணி எல்லாமே அவங்க இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாரும் சென்னையிலேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அவங்க இருந்து கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. பானையை வச்சாச்சு, அடுப்பு எரிச்சாச்சு. இப்போ வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பால் ஊற்றுங்க. பால் பொங்கி ஊற்றுனதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் கலையரசியம்மா நீனே ஃபஸ்ட்டு ஊற்று அப்படின்னு சொல்லி கலையரசியம்மா ஃபஸ்ட்டு பால் ஊற்றுச்சு. அப்புறம் நான் ஊற்றிட்டு, அப்பா ஊற்றிட்டு, அப்புறம் சம்மந்தி ஊற்றிட்டு, பாப்பா பசங்க எல்லோரும் ஒருத்தர் விடாமல் எல்லோரும் ஊற்றுங்க பாலுன்னு ஊற்றி பாலும் சூப்பராக அருமையாக பொங்கி ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் எல்லாம் ஊற்றி பொங்கலை சூப்பராக ரெடி பண்ணி வச்சு சாமிக்கு பூசாரி வந்து அலங்காரம்லாம் பண்ணி பொங்கலை வாங்கி அங்கே வச்சு ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அங்கிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்தி முடிச்சாச்சு. பாப்பா அழுதாங்க. கொஞ்சம் சமாதானப்படுத்தி எல்லாம் வேடிக்கையெல்லாம் காமிச்சு காற்று வேற பத்தலை பாப்பாவுக்கு. எல்லா சாமிக்கிட்டையும் போய் சூடம் பொருதி வச்சுட்டு எல்லா சாமிக்கும் பூ போட்டுட்டு சுற்றி அப்படியே வீடியோஸு ஃபோட்டோஸு எடுத்துகிட்டு வந்தேன். எல்லோரும் வெயில் தாங்க முடியல, நீ வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா, நாங்களாம் வேனில் போய் ஏசியை போட்டு உட்காரன்னு சொல்லிட்டு வந்த வேனில் போய் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. நான் அப்படியே சுற்றி எல்லாத்தையும் நம்ம குலசாமியை நம்ம விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே எடுத்துகிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அது அவங்க குலசாமி போய் கண்டிப்பாக கும்பிட்டுருங்க. நேரம் கிடைக்கும்போதெல்லாம் கும்பிட முடியாத பட்சத்தில் வீட்டில் வந்து அது குலசாமியை நினச்சி நீங்கள் காசை எடுத்து வச்சு இது மாதிரி குலசாமி கோயிலுக்கு எப்பப்போ வரீங்களோ அப்போ அந்த காசை கொண்டு வந்து உண்டியலில் போட்டாலும் சரி, சாமிக்கு பொருளாக வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் எப்போதுமே அப்படி தான் 11 ரூபா காசை வச்சு வேண்டிக்குவேன். எதுக்கு எடுத்தாலும் வேண்டிட்டு டப்பாவில் போட்டு அதை கொண்டு வந்து வரும்போதே சாமிக்கு பூஜை ஜாமான் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி செஞ்சுருவேன். இப்போ எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. பொங்கல் வச்சாச்சு, மொட்டை அடிச்சாச்சு, காது குத்தியாச்சு, வேனில் எல்லோரும் ஏறியாச்சு. வேனு கிளம்ப போகுது. இப்போ கிளம்பி நேராக எல்லோரும் எங்கே போகிறோம் சாப்பிட்றதுக்குன்னா, இங்கே திட்டுக்கோட்டையில் சாப்பிட்லாங்க, காரைக்குடி போகிறோம். சாப்பாடுனாலே ஸ்பெஷல் காரைக்குடி. அதனால் காரைக்குடியில் போய் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இந்த குளத்தை விட்டுட்டு கோயிலை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் சுற்றி இருந்தேன். வெயிலுக்கு வருது, சாப்பாட்டுக்கு வேறு எத்தனை பேர் வாரோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் முன்னாடி புக் பண்ணியாச்சு. டைம் ஆகுது, வாமா மின்னல் அப்படின்னு கூப்பிட்டேனே. சரின்னு நானும் வேனில் ஏறிட்டேன். அங்கே நிற்கிது பாருங்கள், நாங்கள் வந்த வேன், இதுதான் நாங்கள் வந்த வேன். எல்லோரும் அதில் இருக்காங்க. இப்போ சுபாவும் போய் அதில் ஏற போகிறேன். நீங்களும் வாங்க. எல்லோரும் மொட்டை அடிக்கிறது, காது குத்துனது, எங்கள் குலசாமி கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கல்ல. இப்போ உங்களையெல்லாம் சாப்பிட வைக்காமல் எப்படி அனுப்புறது வீடியோ பார்த்தவங்கள. வாங்க எல்லோரும் சாப்பிட போகலாம். குலசாமிக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கேன். சீக்கிரமே நிறைவேற்றி தருவார், நம்பிக்கையோடு இருப்போம். சரியா? அந்த வீடியோவும் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தந்ததை நானும் போடுவேன். நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? அவங்கவுங்க குலசாமியை நம்புங்க. குலசாமியை கும்பிட்டவங்க வீண் போனதே இல்லை. சரியா? எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அவங்கவுங்களுக்குன்னு குலசாமி இருக்கும். அந்த குலசாமியை கண்டிப்பாக கும்பிடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நேரில் போய் கும்பிடுங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. குலசாமியை கும்பிடுங்க. ஓகேவா? வாங்க, இப்போ வேன் கிளம்பிருச்சு. சுபா வேனில் ஏறிட்டேன். போகலாம். எவ்வளோ ஒரு அமைதியான இடம் பார்த்தீங்களா? எந்த சத்தமும் இல்லாமல் அப்படி ஒரு அமைதிங்க. செம்மையாக இருக்குல்ல. இங்கே எவ்வளோ சவுண்டு. இந்த சென்னையில் சரி எல்லா ஊர்லேயுமே சவுண்டு இருக்கும். இந்த ஊரில் அமைதியான மக்கள் அமைதியாக வாழ்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படி இருக்குது. இதை விட்டுட்டு போய் மனசு இல்லாமல் தான் திருப்பி சுபா அந்த குளத்தையே காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோ தாமரைப்பூங்க. ஒன்று அவ்வளோ பெருசு. ஆனால் பறிக்க போக முடியாது. நம்ம தண்ணிக்குள்ளே போய் இறங்க முடியுமா? தெரியாத ஊருக்குள்ளே இறக்கக்கூடாதுல்ல. அதனால் அந்த பக்கம் போகலை. நான் கரையிலே இருந்து படியிலே இருந்துட்டு அப்படியே வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. காற்று செம காற்று. அந்தளவுக்கு காற்றை எடுக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. அப்படியே விரிச்சுன்னு கிடக்கா. பில்டிங்கே இல்லாமல் நம்ம ஊரில் இப்போ கொடுத்தோம்னா அவ்வளோவே பிளாக் போட்டு தள்ளிடுவாங்க. எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்டு தான் அந்த மாதிரி கட்டிடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ரீயாக இருக்கிறாருன்னு கருப்பர்.
கருப்பர்கிட்ட கோரிக்கையை வச்சாச்சு, அவர் நிறைவேற்றி வைப்பார். வாங்க எல்லாரையும் கிளம்பி வேனில் போகலாம். எங்கெங்கே இடம் இருக்கோ அந்தந்த சீட்டில் அவங்க சீட்டை வச்சு உட்காந்தாச்சு. வந்தவங்களாம் கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அப்படியே காமிச்சிட்றேன். பொங்கல் வச்ச இடம், உட்காந்துருந்த இடம், எல்லாத்தையும் சாப்பிட்ட இடம், எல்லாத்தையும் இங்கே வரைக்கும் பொங்கலாம் வச்சு சாப்பிட்டது. சாமியை பார்த்தாச்சு, கும்பிட்டாச்சு. மனசில் உள்ள கோரிக்கையெல்லாம் அவர்கிட்ட வச்சாச்சு. சீக்கிரமே உன்னை பார்க்கறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்துட்டேன். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அந்த நம்பிக்கையோடு எல்லோரும் வேனில் ஏறாச்சு. இப்போ காரைக்குடி போய் செட்டிநாடு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நாளைக்கு 3 மணிக்கு வருது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் காரைக்குடி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாய், நன்றி, வணக்கம்.